சின்ன மருமகள்ல அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சேதுவுக்கு தெரிஞ்சிருது போஸ் வந்து மருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டு நைட்டு வந்து விடிய காலையில வந்துட்டு தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க வேலைக்கும் போறதுக்காக. சேது வெளியே நின்னுட்டு ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க பேசணும் அப்படின்னு தமிழ் கேட்கவும், நீ காட்டுக்குள்ள மருந்து எடுக்க போனியே, நீ மருந்து எடுக்கலையா, என்னாச்சு, நீ கீழே மயக்கம் போட்டு விழுந்தியே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சேது வந்து அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறாரு. தமிழுக்கு ஒரு மாதிரி குழப்பம் ஆகிருது. இவரதுக்கு இம்பெடுக்கிறவே வரிசையா அடுக்கிறாருன்னு தெரியலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்ல எனக்கு என்னமோ போஸ் மருந்து எடுத்ததுல ஒரு சந்தேகம் இருக்கு, நீதான் மருந்து எடுத்தியா அப்படின்னு சேது கேக்குறாரு. எதுக்கு இதெல்லாம் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே மழுப்புறாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டவும், ஆமாங்க நான் தான் மருந்து எடுத்தேன், காட்டுல போயிட்டு நானா அந்த வண்டுகிட்ட இருந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரும்போது இப்போ என்னை யாரோ தலையில அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட இருந்து மருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, வந்து பார்த்தா போஸ் தான் மருந்து எடுத்ததா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது சேதுவுக்கு அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாரு. என்ன சொல்ற, இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சேது சத்தமா கேக்குறாரு. இத சொன்னா யாருங்க நம்புவா, என்ன ஆதாரம் இருக்கு, நான் சொன்ன உடனே எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அப்படியே சேது அதிர்ச்சி நினைக்கிறாரு. அவனும் என்கிட்ட குடிபோதையில எல்லா உண்மையும் உளறிட்டான், அவன் மருந்து எடுத்ததுக்கு ஆப்போசிட்டா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏதோ பச்சைல மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரியும் நான் தப்பு தப்பா அவன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் அவன் ஆமானே சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் கண்டிப்பா மருந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உறுதியா தெரிய வந்துச்சு, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டேன், அப்பாவை நம்ம ஏமாறவே விடக்கூடாது தமிழே அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க அது விஷயமா தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே அதிர்ச்சியா நின்னு பாக்குறாரு. அப்புறம் தமிழ்கிட்ட சேது வந்துட்டு, என்ன மன்னிச்சிரு தமிழ், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை நிறைய இடத்துல காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க, வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்ல தமிழ் நான் பண்ணது தப்புதான் தமிழ், நீ என் அப்பா உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு என் அப்பா உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. தமிழ் வந்து சேதுவை கட்டி பிடிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு தமிழே, நான் பண்ணதெல்லாம் மறந்துரு தமிழே, என்ன மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. எங்க விடுங்க, நம்ம இப்போ மாமாவை ஏமாற விடக்கூடாதுங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ எப்பவும் போல காலேஜுக்கு போ, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சேதுவே கூட்டிட்டு போய் அந்த வேலை பாக்குற இடத்துல விட்டுட்டு வர்றாரு. அப்புறம் பார்த்தா சேது வந்து போஸ பார்த்து கடுப்பாகுறாரு. இவனை பார்க்க கடுப்பாத்தான் வருது, இவன் மருந்து எடுக்காம எம்படி பெரிய பொய் சொல்லிட்டு திரியறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நடிசனை கூப்பிட்டு, அண்ணே இங்க பாருங்களே, நான் சொல்றத முக்கியமா கேளுங்க, போஸ் மருந்து எடுக்கவே கிடையாது, அவன் சொல்ற முறையில மருந்து எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த வண்டை முன்னாடி நம்ம போகவே முடியாது, நம்ம உடம்புல சேறு இருந்தா மட்டும்தான் அந்த வண்டு நம்மளை கொட்டாது, ஆனா அவன் ஏதோ புதுசா கதை சொன்னான் பாத்தீங்களா, அவனுக்கு எப்படி மருந்து எடுத்ததுன்னே தெரியல, தமிழ்ச்செல்விதான் மருந்து எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது, என்னப்பா சொல்ற சேது, தமிழ் தான் மருந்து எடுத்துச்சா, ஏன் அந்த பிள்ளை வந்து உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது, இதை யாரனை நம்புவா தமிழ் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரி இப்ப என்னதாப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சரி சேது ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்துட்டு மும்மரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா என்கிட்ட புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து. சேது நினைக்கிறாரு, நடக்காத கல்யாணத்துக்கு புடவை ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பார்த்தா ஒரே அலங்காரமா இருக்கு. சேது வந்துட்டு ஒரு மாதிரியாவே இருக்காரு. ராஜவங்க வந்து, என்னையா சேது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது மழுப்பிடுறாரு. சேது வந்துட்டு சிறுமலை கிராமத்துக்கு எல்லாம் போன் பண்ணி கேக்குறாரு. அங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்த தகவலுமே அவருக்கு கிடைக்கல. அப்புறம் பார்த்தா நாளைக்கு மறுநாள் போஸுக்கு கல்யாணம், எல்லாம் வீட்டுல பரபரப்பா வேலையா நடந்துகிட்டு இருக்கு. இங்கிட்ட ஈஸ்வரி சித்திரம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. போஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அம்மா நாளைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போதாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா
அதுக்குள்ள ஏதாவது கூறுகட்டத்தனமா பண்ணி வச்சு தொலைஞ்சிராத, ஒரு நாள் பொழுதுடா எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா மறுநாள் வந்துட்டு வீட்டுல கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காவியா அப்புறம் இந்த சிற்றரசி எல்லாரும் வந்துட்டு பொண்ணு வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா எல்லாரையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்றாரு. அப்புறம் போஸ் வந்துட்டு இந்த காவியா வந்து பார்த்துட்டு இந்த காஸ்டியூம் உங்களுக்கு நல்லா இல்ல, வேற எதை மாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த காவியா வந்து அதை மாத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா காவியாவும் வந்துட்டு கிளம்பி ரெடி ஆயிட்டு 2 பேரும் மணமேடையில வந்து உட்கார்ந்து இருக்காங்க. போஸுக்கு ஒரே பதட்டமா இருக்கு, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. போஸுக்கு திடீர்னு ஒரு போன் வருது. அப்புறம் போஸுக்கு திடீர்னு ஒரு போன் வருது. எங்க ஒரு நிமிஷம் நீங்க காலேஜுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. எதுக்கு இப்போ காலேஜுக்கு வர சொல்ற அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. வேகமா சேது வந்துட்டு நடிசனை கூட்டிட்டு கிளம்பி போறாரு. அங்க பார்த்தா டாக்டர் எல்லாம் நிக்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் சொல்றாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, தமிழே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்கவும், இங்க பாருங்க இப்போ நாங்க வனத்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து போன் பண்ணி நாங்க இந்த மாதிரி காட்டுல சிசிடிவி கேமரா வச்சிருந்தா அதோட வீடியோ ஆதாரத்தை கேட்டோம். இப்பதான் அவங்க எங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பினாங்க, அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. அப்புறம் சேது வந்துட்டு இந்த வீடியோவை பாக்குறாரு. அதுல பார்த்தா தமிழை வந்து சேது அடிச்சு போட்டதும் வேகமா வந்துட்டு அந்த போஸ் வந்து மருந்து எடுத்துட்டு போனது இப்படி எல்லாமே இருக்கு. இந்த ஒண்ணு போதும், நான் உடனடியா இப்ப போய் அப்பா கிட்ட காட்டினா அந்த போஸோட கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். அது போக அந்த 1 கோடி ரூபாய் அவனுக்கு போய் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து இந்த வீடியோ ஆதாரத்தை வாங்கிட்டு டாக்டர் அப்புறம் தமிழ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு வேன்ல கிளம்பி வராரு கார்ல. அங்க வந்துட்டு இங்கே மணமேடையில உட்கார்ந்து இருக்காங்க. தாலி எடுத்து கொடுக்க போறாரு ஐயரு. மணமேடையில வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு ஈஸ்வரி எல்லாம் நின்னுகிட்டு இருக்கு. இங்கிட்டு சாவித்திரியும் தாமரையும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்குதுங்க. போஸ் வந்துட்டு காவியா கழுத்துல தாலி கட்ட போகல. கரெக்டா சேது டாக்டர் எல்லாரும் வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி போஸ் ஒண்ணு உங்களை காப்பாத்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது உண்மையை உடைச்சிடறாரு. என்ன சேது சொல்ற, இப்ப வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் சின்னமா, நீங்க ஒண்ணும் உங்க பிள்ளைக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வந்துடாதீங்க, பேசாம இருங்க அப்படின்னு சேது ரொம்ப கோவமா சொல்றாரு. அப்புறம் பார்த்தா சேது வந்து வேகமா அந்த வீடியோ எடுத்து ராஜாங்கத்து கிட்ட காட்டுறாரு. இத பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னையா சேது இதெல்லாம் அப்படின்னு. ஆமாப்பா இதுதான் உண்மை, தமிழ்ச்செல்விதான் மருந்து எடுத்துட்டு வந்தது, வேற யாருமே மருந்து எடுக்கல, தமிழ்கிட்ட இருந்து இந்த பைய புடிங்கிட்டு வந்துட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து எல்லாத்தையும் சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்கம் வந்து போஸ போட்டு அடிச்சு போடுறாரு. அப்படியே ஈஸ்வரி வந்து அதிர்ச்சியாகி நிக்குது. அந்த காவியாவும் இப்படிப்பட்ட ஒரு பொய் ஃப்ராடு கூட எல்லாம் என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க. தமிழ்கிட்ட வந்து ராஜாங்க வந்து என்ன மன்னிச்சிருமா, நீ இப்படி பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணிட்டு நீ எதுவுமே சொல்லலையம்மா அப்படின்னு சொல்லும் போது, நான் சொன்னா யாரு மாமா நம்பவா, எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும்ல அப்படின்னு தமிழ் சொல்லவும், ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழை கையெடுத்து கும்பிடுறாரு. போலீஸ் எல்லாம் வந்து போஸ அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து கதறுது. ஐயோ எது இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.